அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஸ்ரா மிஅராஜ், அதாவது ரஜபி 27 அன்று நோன்பு நோற்பது சுன்னத்தான விஷயமாகும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்த காரணத்தினால் அந்த நாளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக எல்லா திங்கட்கிழமையும் நோன்பு நோற்றார்கள். தன்னையும் தன்னுடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றிய காரணத்தினால் மூசா நபியின் சமுதாயமும் முஹர்ரம் 10 அன்று நோன்பு நோற்றார்கள். ஆகையால் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் மரியாதை கொடுக்கும் விதமாகவும் நோன்பு நோக்கலாம் என்று நபிமார்களின் வரலாறு கூறுகிறது. இந்த வகையில் எந்த ஒரு நபிக்கும் கிடைத்திடாத அல்லாஹுவை பார்க்கும் மிகப்பெரிய பாக்கியம் ரஜப் 27 நமது நபிக்கு கிடைத்தது. அதனால் அந்த நாளுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைய மிகப்பெரிய பங்கு வகிக்கும் ஐநேர தொழுகை ரஜப் 27 வழங்கப்பட்டது. அதனால் அந்த நாளில் நாம் அல்லாஹுவிற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹுவிற்கு ஷுக்ர் செய்யும் விதமாகவும் அந்த நாளுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாகவும் ரஜப் 27 அன்று, அதாவது இஸ்ரா மிஅராஜ் அன்று நோன்பு நோக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.